இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்கள் நாம் தியானித்து வருகிறோம். பரிசுத்தம். நாம் பரிசுத்தமாய் வாழ்வது ஆண்டவர் விரும்புகிறது. அதுக்காக தான் நாம் அழைக்கப்பட்டோம். எப்படி இந்த பரிசுத்த வாழ்வை நம்ம ஆரம்பிக்கிறது, இதனுடைய ஆபத்துகள் என்ன, எப்படி நம்ம பரிசுத்தமாய் வாழணும் அப்படிலாம் நம்ம தியானித்தோம். இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எல்லாம் குறித்து நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம எப்படி இந்த பரிசுத்தத்தை நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த பரிசுத்தம் அப்படின்றது ஒரு நாள் நிகழ்வல்ல. நான் பரிசுத்தவானாய் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே நாள் நம்ம சொல்லுகிற காரியம் அல்ல. அது நம்ம தினசரி நம்முடைய வாழ்வில் அது தொடர் பயணமாய் நம்மோடு இருக்கிறது. நம்ம பரிசுத்தமாய் தினமும் நம்ம வாழ நம்ம அழைக்கப்படுகிறோம். தினசரி பாதையில நம்ம எதிர்கொள்கிற இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல அநேக சவால்களை நம்ம சந்திக்கிறோம். நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அநேக சவால்கள். பரிசுத்தமா வாழணும், இந்த உதடுகளினால நான் பாவம் செய்யக்கூடாது, யாரையும் எதுவும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கவனமா இருக்கிற நேரத்துல தான் நம்ம பேசக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக நமக்கு காணப்படும். அந்த சவால்களை நம்ம எதிர்கொள்ளுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் தீர்மானம் எடுக்கிற நேரத்துல அநேக சவால்களை நம்ம சந்திக்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். நம்ம வீட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீடு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம். அதை நம்ம அடிக்கடி சுத்தப்படுத்துகிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். நான் என் வீட்டை பெருக்கி நல்லா சுத்தமா வச்சுட்டேன், இனிமேல் நான் அதை சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இருக்க மாட்டோம். நம்ம தினமும் நம்ம வீட்டில் வருகிற தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் எடுத்து அகற்றி பண்ணுவோம். நம்ம சமையல் பண்ணுகிற பாத்திரங்களை நம்ம என்ன செய்வோம், உடனே நம்ம கழுவி வைக்கிறவர்களாக, யூஸ் பண்ணோடனே நம்ம கழுவுகிறவர்களாக, நம்ம தினமும் அதை செய்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம சுத்தமாக இருக்கணும், நம்முடைய வீடு சுத்தமா இருக்கணும், நம்ம இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மை கூட நம்ம சுத்தப்படுத்தி கொள்கிறோம். நம்ம அநேக விலை உயர்ந்த காரியங்களை செய்து கூட நம்மை சுத்தப்படுத்துகிறவர்களா நம்ம காணப்படுகிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் பரிசுத்த வாழ்வை நம்ம தினமும் பராமரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அது எப்படி பராமரிக்கிறது? இன்னும் நான் நல்ல சோப்பு போட்டு நான் குளிச்சேன் அப்படின்னா என்னுடைய உடல் சுத்தமாயிரும். இந்த பரிசுத்தத்தை நான் எப்படிப்பா பராமரிக்கிறது அப்படின்னு நம்ம நினைத்தோம் அப்படின்னா அவருடைய வசனத்தின்படி நம்ம காத்துக்கொள்ளணும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். ஒரு மனுஷன் எப்படி அந்த சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னா அவருடைய வசனத்தின்படி நம்ம காத்து கொள்ளுகிறதுனால்தான் அப்படின்னு 119 சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். 119:11 வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்துல வைக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பரிசுத்தத்தை அது பாதுகாக்கிற ஆயுதமாய் காணப்படுகிறது. அப்போ தினசரி வேத தியானம் நம்முடைய பரிசுத்தத்தை பாதுகாக்கிற ஆயுதமாய் காணப்படுகிறது. அப்போ நமக்கு வருகிற சவால்களை அந்த ஆயுதத்தின் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், ஜெயித்து விடலாம் எளிதாக. நம்முடைய காரியங்களால சுயமாய் மனுஷிகமா நம்ம இதை எதிர்க்கலாம் அப்படின்னா முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு இந்த வேத வாக்கியங்களை கொண்டு நாம் அந்த காரியங்களை ஜெயித்து பரிசுத்தமாய் வாழ முடியும். அப்புறம் வசனம் 105:119 சங்கீதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது. அப்போ அவருடைய வசனத்தின் வெளிச்சத்துல நம்ம நடந்தோம் அப்படின்னா அது பரிசுத்தமான பாதையா இருக்கும். நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம். சத்திய வசனம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அப்போ நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு அது நம்ம பாதுகாக்கிற ஆயுதம் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய வேத வசனம். அவருடைய வசனம் தான் நம்மை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி யோவான்ல சொல்லப்பட்டிருக்குது. அந்த வசனமே அவருடைய நம்மை பரிசுத்தமாக்கும். அப்போ அந்த வேத வசனங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கும் போது 1 சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது: துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்துல நம்ம தியானமா இருந்தோம் அப்படின்னா அது நம்மை பரிசுத்தவானாய், நம்மை பாக்கியவானாய், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானதாய் நம்மை மாற்றும்.
அப்போ நம்ம பாவமான காரியங்களை செய்வதற்கு அது நம்ம என்ன செய்யும், தடுக்கும். இது செய்யக்கூடாது. நம்முடைய அந்த வசனம் நம்முடைய பாதைக்கு தீபமா இருக்கு, கால்களுக்கு தீபமா இருக்கிறதுனால, பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறதுனால, அந்த வசனத்தின் வெளிச்சத்துல நம்ம நடக்கும்போது மாத்திரமே நம்ம என்ன செய்ய முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும். பரிசுத்தமாய் வாழ்றதற்கு நான் பராமரிக்கணும் அப்படின்னா, தினசரி நான் வேதத்தை வாசிப்பேன். ஆனா நிறைய காரியங்களை நம்ம டெய்லி நம்ம செய்கிறோம். ஆனா வேதத்தை வாசிக்கிறதற்கு நமக்கு விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்காக நான் செய்யறேன், நான் ஆனா வசனத்தை வாசிக்க மாட்டேன் அப்படின்னா நமக்குள்ள சரியான மனம் திரும்புதல் இல்லை அப்படின்றதான் அர்த்தம். அப்போ பரிசுத்தமான வாழ்வுக்கு மனம் திரும்புதல் அவசியம். அவருடைய வசனத்தின்படி நம்மை நடத்துறதற்கு, இது நம்ம பராமரிக்கிறதுக்கு நமக்கு இந்த வசனம் தான் நமக்கு என்ன செய்யறது, முக்கிய ஆயுதமாய் காணப்படுகிறது. அடுத்ததாக தினசரி ஜெப வாழ்க்கை என்ன செய்யும் அப்படின்னா, பரிசுத்தத்தை பாதுகாக்கிற உறவு பாதையாய் காணப்படுகிறது. ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவுக்கு இந்த ஜெபமானது வழிவகுக்கிறது. இப்போ பரிசுத்தத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஆண்டவரோடு உள்ள உறவுல நெருக்கமா இருந்தா நம்ம ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தமாயிருவோம். ஏன்னா நமக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு எது பிடிக்கும் அதை நம்ம செய்கிறவர்களா இருப்போம். நம்ம எதை செஞ்சா அவங்க நம்மள சந்தோஷமா நம்மகிட்ட இருப்பாங்க, நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க, நம்மகிட்ட இன்னும் அதிகமா நம்மிடத்துல அன்பு செலுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிப்போம்ல. அதே போலதான் ஆண்டவருடைய உறவுல நம்ம இன்னும் அதிகமாய் நம்ம வாழ்ந்தோம், அவருடைய ஜெப வாழ்க்கையில இன்னும் கட்டப்பட்டோம் அப்படின்னா அவருக்கும் நமக்குள்ள உறவு இன்னும் மேம்படும். நாம் இன்னும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அது காரணமாய் காணப்படும். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தை குறித்து நிறைய வசனங்கள் காணப்படுகிறது. நம்ம ஜெபிக்கணும் 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 அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வசனத்தின் மூலமாக நமக்கு நன்றாக தெரியும். ஆனா இந்த ஜெபம் நம்ம எதுக்காக நம்ம ஜெபிப்போம் அப்படின்னா, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நம்ம என்ன செய்வோம், அதிக நேரமாக ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம். அப்படி இல்லை அருமையானவர்களே, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற, ஆண்டவருடைய உறவை மேம்படுத்துகிறதற்காக இந்த ஜெபமானது நமக்குள்ள காணப்படணும். தனி ஜெபமாகட்டும், குடும்ப ஜெபமாகட்டும், நம்ம ஒரு ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக, நமக்காக மாத்திரம் இல்ல மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நம்ம ஒரு ஜெப குறிப்புகளை நம்முடைய டைரியில எழுதி தினமும் ஜெபிக்கிறவர்களாய் நம்ம இருக்கும்போது இன்னும் ஆண்டவருடைய பாரங்களை உணர்ந்து ஜெபிக்கிறவர்களாக, அவரை பிரியப்படுத்துகிறதாக இருக்கிறதற்காக நம்ம ஜெபிக்கிறதாக நம்ம அதை மாற்றோம். அப்போ தினசரி ஜெப வாழ்க்கை பரிசுத்தத்தை பாதுகாக்கிற ஒரு உறவின் பாதை. அந்த தினசரி வேத தியானம் நம்முடைய பரிசுத்தத்தை பாதுகாக்கிற ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அப்போ ஜெபமும் வேத வாசிப்பும் இரு கண்களை போல நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. கண் இல்லை அப்படின்னா நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாதது. அதே மாதிரி இந்த ஜெபமும் வேத வாசிப்பும் இல்லை அப்படின்னா பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழவே முடியாது. இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம தேவனோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த பரிசுத்த குலைச்சல் எதுல காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம் தேவனை ஒப்பிடுகிறவர்களாக நம்ம காணப்படும். அநேக நேரங்கள்ல நம்ம என்ன செய்வோம் அருமையானவர்களே, நான் இவங்களை விட நான் நல்லவளா தான் இருக்கேன், இவங்க இதெல்லாம் செய்யறாங்க, இவங்க எந்தெந்த தப்பெல்லாம் செய்யறாங்க, இதெல்லாம் நான் செய்யல, இதெல்லாம் நான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லைல்ல அதனால செய்யல அப்படின்னு சொல்லி மற்றவர்களை ஒப்பிட்டு அவர்களை விட நான் என்ன செய்து நல்லவள், அவளை விட நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை ஒப்பிடுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இந்த பரிசேயன் ஆயக்காரருடைய அந்த சம்பவத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பரிசேயன் என்ன சொல்றான், இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை, நான் வாரத்துல 3 தடவை உபவாசிக்கிறேன், அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன், நான் இவனை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்றான், மற்றவனை ஒப்பிட்டு பண்ணனா ஆண்டவர் அவனை அங்கீகரிக்கல, அவன் பெருமை உள்ளவனா இருந்தான், அதனால நீதிமானாக்கப்படலை, இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை யாரை ஒப்பிட்டு பார்க்கிறோம்? ஆண்டவர் தான் பரிசுத்தத்தின் மாதிரியானவர். அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் தான் பரிசுத்தர். அவருடைய பரிசுத்தத்துல தான் நான் அவருடைய பரிசுத்தத்துக்கும் என்னுடைய பரிசுத்தத்துக்கும் என்ன எவ்வளவு இடைவெளி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாமே தவிர மற்ற மனிதரையோ ஊழியக்காரரையோ நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய பரிசுத்தத்தை மெச்சி கொள்வது சரியானது அல்ல அருமையானவர்களே. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவன் பாவம் செய்யறான். நாத்தானால் எச்சரிக்கப்படும் போது அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்றான். நான் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல அறிக்கிறார். அதே மாதிரி இந்த இளைய குமாரனும் அப்படிதான், தன்னுடைய புத்தி தெளிந்த போது உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நாம்
பார்க்க வேண்டிய ஒரு அளவுகோல் ஆண்டவருடைய பரிசுத்தம். அவருடைய பரிசுத்தத்தை தான் நம்ம அளவுகோலாய் வைக்கணும். பவுலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் பாவிகளில் பிரதான பாவி அப்படின்னு சொல்லி அவர் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அது அவருக்கு ஊன்றுகோலாய் காணப்பட்டது. அவரு சொல்லியிருக்கலாம், நான் பாவம் இப்ப செய்யவே இல்லை, நான் முன்னாடி செஞ்சேன், இப்ப பாவம் செய்யல, நான் இப்ப பரிசுத்தவான் அப்படின்னு அவன் மெச்சிக்கொள்ளவே இல்லை. எல்லாரும் நிறைய நிருபங்களை எழுதினார். எல்லாரை காட்டிலும் அதிகமான ஊழியம் செய்த பவுல் நான் பிரதான பாவி அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் பாவிப்பா அப்படின்னு சொல்லி அவள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அது ஊன்றுகோலாய் காணப்பட்டது. இந்த பரிசுத்தமானது என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அதை பராமரிக்க வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். வேத வாசிப்பின் மூலமாக, ஜெபிப்பதின் மூலமாக ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கும் நம்ம பரிசுத்தத்துக்கும் ஒப்பிட்டு பார்த்து நம்ம அந்த பரிசுத்தத்துக்கு இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாய் வாழ நமக்கு அது தூண்டுதலாய் காணப்படும். பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்வது ஒரு நாள் நிகழ்ச்சி அல்ல, அது தினமும் நம்மை புதுப்பித்துக் கொள்ளணும், நம்ம அதை பராமரிக்கணும். எப்படி நம்முடைய வீட்டை நம்ம சுத்தப்படுத்துகிறோம், நம்மை சுத்தப்படுத்துகிறோமோ அதே போல தினசரி நம்முடைய பரிசுத்தத்தையும் சுத்தப்படுத்தி நம்முடைய பரிசுத்தத்தையும் இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாக்க, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய ஆண்டவருடைய கிருபைக்காகவும் இரக்கத்துக்காகவும் தினமும் நம்ம கெஞ்சி மன்றாடணும். அதற்காக ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம இப்போ ஜெபத்தின் மூலமா நம்ம கேட்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல ஆண்டவரே இயேசுப்பா, இந்த பரிசுத்தத்தை நாங்கள் எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம், எங்களை பரிசுத்தத்துல நாங்கள் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் தகப்பனே. நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களில் நீர் ஆண்டவரே இயேசுப்பா கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு நேராக எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, அதற்கு நாங்கள் வேதத்தை ஆண்டவரே தியானிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே ஜெபத்தில் அதிக நேரம் தரிக்கிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் மற்றவர்களை பார்த்து அவங்கள பார்க்கலாம் நான் நல்லவள், அவங்கள பார்த்து நான் அதிக நேரம் ஜெபிக்கிறேன், அவங்களே பார்க்கலாம் நான் அதிக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை நாங்கள் அளவுகோலாக பார்க்காதபடி உண்மை நாங்கள் அளவுகோலாக வைத்து, உண்மை நாங்கள் மாதிரியாக வைத்து எங்கள் பரிசுத்தத்தை இன்னும் அதிகரித்துக் கொள்ள, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்குரிய பரிசுத்தத்தை அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.